எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மெட்ராஸ் மாங் காதிஷா. இன்னைக்கு ஜனவரி 23 வியாழக்கிழமை. நேற்று நம்ம பேசியிருந்த இந்த செலப்ரேஷன், ஸ்கார்சிட்டி ஆஃப் செலப்ரேஷன் அப்படிங்கிற டாபிக் பற்றி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு சொன்னாங்க. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. சில பேர் இதை என்னோட நேரடியாக ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் நிறைய செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோடய நோக்கமாக இருந்தது. நேற்று நான் ஒரு படம் பார்த்தேன், பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு படம். அந்த படத்துக்கான ப்ரீமியர் ஷோ ஒன்று அது கூப்பிட்டுருந்தாங்க அந்த படக்குழுவினர். அந்த படத்துக்கு போய் பார்த்தப்போ படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி காலத்துக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருந்தது. அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான நகைச்சுவை கலந்த ஒரு படம். வாய்ப்புள்ளவங்க தியேட்டரில் பாருங்கள் அந்த படத்தை. அதாவது அடிக்ஷன் பற்றியும், அதாவது குடிப்பழக்கம், அந்த அடிக்ஷன் அது எப்படி நோயாக ஒருத்தரை கஷ்டப்படுத்துது, அந்த நோயிலேருந்து எப்படி மீள்றது எப்படி கஷ்டம், என்ன மாதிரியான அந்த குடிகாரர்களை நம்ம ஒரு கிரிமினல்ஸாக தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி இல்லாமல் அவங்க ஒரு நோயாளிங்க, அவங்களுக்கு தேவை அந்த அக்கறையும் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் பேசக்கூடிய தமிழ் சினிமாவோட முதல் படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே கட்டாயம் அந்த படத்தை பாருங்கள். அப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லோருக்கும் நன்றி. தொடர்ச்சியாக நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய ஸ்ட்ரீமிங் நடந்துக்கிட்டே இருக்குது. இது எனக்கு நானே எதிர்பார்க்காத ஒரு சக்ஸஸ். இது உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் நன்றி. இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன். செத் ராஜன் அப்படின்றவர் எழுதின டிப் அப்படிங்கிற புக்கு. இந்த ஒரு குட்டி புக்கு தான், ஒரு 96 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன புக்கு. அதாவது புக் பேர் டிப், டிஐபி. இதை எழுதினவர் செத் கார்டின் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. கிண்டல்லையே கிடைக்கிது. ஆனால் அந்த புக்கு எல்லோரும் படிக்கணுமா அப்படின்னா, அது ரொம்ப சின்ன புக்கு தான். ஒரு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய ஒரு புக்கு. அந்த கருத்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். நான் அந்த கருத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அமிதாப் பச்சன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னும் த்ரோட் கொஞ்சம் கிளியர் ஆகாமல் இருக்குது. அமிதாப் பச்சன் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அமிதாப் பச்சன் பாலிவுட்டோட பெரிய சூப்பர் ஸ்டாரு. பல 100 சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர். அவரோட வாழ்க்கை சினிமா வாழ்க்கை 1969 தான் தொடங்குது. அவர் எடுத்தோன்னே ஹீரோவாக நடிக்கலை, சப்போர்ட்டிங் கேரக்டராக சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு, அந்த மாதிரி சின்ன கேரக்டர்ஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அவரோட கிராஃப் அப்படி தான் இருக்குது. ஆனால் போராடிக்கிட்டே இருக்கார், நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பு வரும் அப்படின்னு. அவர் போராடி 1972 வருஷம்தான் அவருக்கு ஒரு பிரேக் கிடைக்குது. இந்த ஜாஞ்சீர் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் முதல் முறையாக அமிதாப் பச்சனோட வரவை சொல்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் படம். இந்த ஜாஞ்சீர் அப்படிங்கிற அந்த படம் வெளியாகி சக்கப்படு போடுது. எல்லாருமே யாரா அந்த பையன் இவ்வளோ கோவக்கார இளைஞனாக இருக்கான் அந்த படம். ஏன்னா ஆங்க்ரி யங் மேன் அப்படிங்கிறது தான் அமிதாப் பச்சனோட அதுக்கு பிறகான அடையாளமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு சாஃப்ட் செகண்ட் ஹீரோ, சாஃப்டான சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படி தான் நடிச்சிட்டு இருந்தவர். அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிது. அமிதாப் பச்சனை எல்லாரும் ஹீரோவாக போட்டு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கடுத்த 1.5 வருஷம் கிட்டத்தட்ட 12 படம் நடிக்கிறாரு. 12 படமும் ஃப்ளாப்பு. அவ்வளோதான், அமிதாப் பச்சனோட சினிமா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இப்போது ஒருத்தர் சப்போர்ட்டிங் ஆக்டராக நடிச்சிட்டே இருப்பார்.
அதுக்கப்புறம் ஒரு படம் ஹீரோவை நடிப்பாங்க. அப்போ அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட்டிங் ஆக்டராகவும் கூப்பிட மாட்டாங்க, ஹீரோவை நடிக்கிறதுக்கும் கூப்பிட மாட்டாங்க. அவங்களோட கெரியர் வந்து முடிவுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட அமிதாப் பச்சனுக்கும் அது நடக்குது. 12-13 படம் கண்டினியூஸாக ஃப்ளாப்பு. அவருக்கும் பேர் கிடைக்க மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அமிதாப் பச்சனோட அந்த இதுவே முடிஞ்சிச்சு, கிராஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது மறுபடியும் தீவார்னு ஒரு படம் வருது. தமிழில் கூட தீ அப்படின்னு ஒரு படம் ரஜினி நடித்து ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனோடனே அமிதாப் பச்சனோட கிராஃப் மறுபடியும் தூக்குச்சு. அதுக்கப்புறம் வீழ்ச்சியே கிடையாது, போய்கிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஹிட்டு. அவர் நடித்த எல்லா படமும் சூப்பர் ஹிட்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. அவர் பாலிவுட்டோட ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் பாட்ஷாவாக மாறிட்டார். இது வந்து இந்த கதையில் வந்து ஒரு வீழ்ச்சி வருது இல்லையா. அவருக்கு ஒரு 13 ஃப்ளாப் தாண்டி தான் மறுபடியும் ஒரு சூப்பர் ஹிட் வந்து கிடைக்கிது. முதல்ல அவருக்கு ஒரு ஏற்றம் வருது. அவர் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக இருந்து சின்ன சின்ன கேரக்டர் நடித்து அதுக்கப்புறம் ஒரு ஆனந்த்னு ஒரு படத்தில் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனந்த் தான் நினைக்கிறேன், அதில் அவருக்கு ஒரு நல்ல விருது கிடைக்கிது, நல்ல கவனம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஜான்ஜீரில் ஒரு பீக். அதுக்கப்புறம் அப்படியே மொத்தமாக ட்ராப்பு, கீழே விழுந்தவர் மறுபடியும் தீவாரில் மேலே ஏறுறாப்புல. அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி வந்து இதுக்கு முந்தைய வளர்ச்சியை விட 100 மடங்கு பெருசாக இருக்குது. இதைத்தான் செத் கார்டின் வந்து டிப் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த வி கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். வி கர்வ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு கீழே இறங்கி போகும். அது வந்து அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி கீழே ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிக்க பாருங்கள், ஏற்கனவே இருந்த விலையை விட 2 மடங்கு மேலே விலை ஏறிடும். இந்த வீக்கர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. இதை தான் செத் கார்டினும் சொல்கிறாரு. என்னென்னா அது பேர் வந்து என்னென்னா டிப்புன்னு அவர் சொல்கிறது எதன்னா டிஃபிகல்ட் பீரியட் அப்படிங்கிறாரு. டிஃபிகல்ட் பீரியட் அதை தான் ஷார்ட்டாக டிப்புன்றாரு. இன்னொரு பக்கம் டிப்புன்னா நம்ம சொல்லுவோம்ல கீழே போகிறது, அப்படியும் அதை புரிஞ்சுக்கலாம். இந்த புக் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு புது முயற்சிகள் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குவோம். ஏதோ ஒன்று புதுசாக நம்ம செய்யும்போது, இல்லை புது முயற்சிகள் செய்யும்போது, இல்லை லாங் டைம் ஏதோ ஒரு பிளான் பண்ணும்போது உன்னை வந்து எவ்வளோ நாளைக்கு எப்போ அதை வந்து கிட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது, எப்போ அதை கைவிடணும்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வந்து இது என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு பலன் கொடுத்துரும் அப்படின்னு நினச்சி ஒரு கேம்பிளிங் ஆடுற மாதிரி திரும்ப அந்த ஆட்டத்தை ஆடிக்கிட்டே இருப்போம். ஆனால் அது எப்போ குவிட் பண்ணணுமா இல்லை இதை கண்டினியூ பண்ணணுமான்னு நமக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒன்று லாபமே இருக்காது, பலனே இருக்காது. ஆனாலும் இதோட நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறதும் நமக்கு குழப்பம் இருக்கும். அப்போ இந்த புக் வந்து அந்த 2 விஷயத்தை பற்றி தான் பேசுது. நம்ம எப்போ குவிட் பண்ணணும், எப்போ வந்து உன்னோட இறுக்கமாக பிடிச்சிக்கணும், அதை இன்னும் இது நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம இதை எப்போ பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுது. ஏன்னா நம்ம எப்போவுமே லைஃப்பில் நமக்கு இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ குவிட் பண்ணுறது, எப்போ வந்து உன்னோட ஸ்டிக் பண்ணி கூடவே இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி. ஏன்னா கார்டின் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, குவிட்டிங் இஸ் நாட் ஃபெயிலியர். அதே மாதிரி ஸ்டிக்கிங் டு சம்திங் இஸ் நாட் ஃபுல்லிஷ். அது வந்து முட்டாள்தனம் கிடையாது. உன்னோட ஒரு விஷயத்தை நம்ம பற்றிட்டு அதை விடாப்படியாக இருக்கிறதுன்றது முட்டாள்தனம் கிடையாது. உன்னை குவிட் பண்ணி இது வேண்டாம் அப்படின்ட்டு போகிறது ஃபெயிலியர் கிடையாது. அப்போது இதை பற்றி தான் இந்த புக் வந்து நமக்கு பேசுது. ஸோ இந்த டிப் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் என்னென்னா டிஃபிகல்ட் பீரியட். நம்ம வந்து அமிதாப் பச்சனுக்கு ஒரு 13 ஃபெயிலியர் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் டிஃபிகல்ட் பீரியட். இந்த தான் ஷார்ட்டாக டிப்புன்னு அவர் சொல்கிறாரு. என்னென்னா இந்த டைமில் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கோம். இப்போது நான் வந்து ஒரு மேரத்தான் ரன்னர், நான் வந்து
ஓட ஆரம்பிக்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் பிளான் பண்ணுறேன். நான் மெதுவாக ஓட ஆரம்பித்து என்னால் இப்போ நல்லா டெய்லியும் ஓட முடியுது. நான் நல்லா ஹாப்பியாக ஓடுறேன். ஓடிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு சலிப்பு வருது. ஏன்னா என்னால் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல. நான் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கல. எனக்கு தொப்பை குறைய மாட்டேங்குது. நான் வந்து 10 கிலோமீட்டர் மேலே என்னால் ஓட முடியல. எனக்கு கால் வலி வருது, இன்ஜுரி ஆகுது. இதெல்லாம் வந்து நடக்கும்போது என்ன ஆகும்னா, எனக்கு வந்து இது மேலே இருக்கிற அந்த எந்தூசியாசம் போயிடும். இதை தொடர்ச்சியாக பண்ணணுமா, இதனால் என்ன வளர்ச்சியே இல்லையே, நம்மளால் இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு சலிப்பு வர ஆரம்பிக்குது. அப்போ ரொம்ப அதை செய்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறீங்க, நல்லா வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு டீம் லீடர் ஆகிடுறீங்க. இதுக்கு அடுத்தது ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அது கிடைக்கவே மாட்டேங்குது. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கு அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியல. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை மேலே, அந்த வேலை மேலே உங்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படுது. அப்போ நீங்கள் எந்தூசியாசம் இல்லை, ஆரம்பத்தில் இருந்த அந்த எந்தூசியாசம் இல்லை. இது ஒரு மாதிரி அதனாலேயே வந்து மறுபடியும் நம்ம கீழ் நோக்கி போக ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த டிப்பு இது வந்து எல்லாருக்குமே கட்டாயம் இருக்குன்றாங்க. எப்படின்னா, அது வேலையாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு புது முயற்சியாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் இது கட்டாயம் இருக்குமாம்மா. அப்போ இந்த இந்த டிஃபிகல்ட் பீரியடை நம்ம கடக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை யார் கடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வந்து சாத்தியமாகும். அதாவது வெற்றி நான் சொல்கிறது, ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்ச ஏற்றத்தை விட பல மடங்கு பெரிய ஏற்றம் வந்து உங்களுக்கு இந்த டிஃபிகல்ட் பீரியடை தாண்டும் போது தான் கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. எது டிப்பு எது டெத்துன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா சில சமயம் நம்ம வந்து ஒரு வளரக்கூடியதில் நீங்கள் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு காத்திருக்கலாம். நிச்சயமாக இப்போ அமிதாப் பச்சன் வந்து 13 படம் நடித்தாலும் அவருக்கு இன்றைக்கும் ஒரு பிரேக் கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் அவர் தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்கார். ஆனால் சில நேரங்களில் இப்போ வந்து உங்களுக்கு காலில் வந்து ஒரு பயங்கர எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ஓடவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் நீங்கள் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது தப்பு. இல்லை, ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள் ஏற்படுது. ஏன்னா இப்போ ஒரு ஊரில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேருக்கும் நீங்கள் விற்று முடிச்சிட்டீங்க, சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பிஸ்னஸ் என்ன டெவலப் ஆகலை அப்படின்ட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அது ஆகவே போகிறதில்ல, அங்கே முடிஞ்சிருச்சு. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே டிப் கிடையாது. சம்டைம்ஸ் அது சேச்சுரேட் ஆகி இனிமேல் அதுக்கு வளர்ச்சிக்கு சாத்தியமே இல்லாத ஒரு நிலையில் அது இருக்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிக்காக ஃபிட் பண்ணிடணும் அப்படின்றாரு செத் கார்டின். என்னென்னா, நம்ம வந்து எது சரியான டிப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சரியான ட்ராப் எது, எப்போ குவிட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூல் டே சாக் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துகிறாரு. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் எவ்வளோ வருஷம் காத்திருந்தாலும் எதுவுமே நடக்காது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஜஸ்ட் குவிட். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் விழுந்துருச்சு, இது இனிமேல் சரியே பண்ண முடியாது, இது பழைய மாதிரி ஆகவே ஆகாது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சுன்னா குவிட் பண்ணிவிடுங்கன்றார். ஏன்னா நம்ம பெரும்பாலும் நேரத்தில் இது என்றைக்காவது அந்த பழைய காதலை நம்ம மீட்டெடுத்துடலாம், பழைய அன்பை நம்ம மீட்டெடுத்துடலாம், பழைய நேசத்தை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருஷங்களை வீணடிச்சுக்கிட்டே இருப்போம். பட் ஆனால் ஆப்போசிட் ஜெண்டர் வந்து, ஆப்போசிட் பர்சன் வந்து அவங்க வந்து நம்மளை விட்டு விலகி போய் பல வருஷம் ஆயிருக்கும். அவங்க மனதளவில் நம்மக்கிட்டேருந்து விலகி இருப்பாங்க, வேறு பேரளவுக்கு மட்டும்தான் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இதே தான் பிஸ்னஸில், இதே தான் வந்து ஒரு அத்லெட்டாக இருக்கிறவங்க, இல்லை ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். அப்போது எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் இனிமேல் இது வளராது, இது சரியாக ஆகாது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா குவிட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இட் இஸ் லைக் ஒரு டெட் எண்ட் வந்துருச்சுன்னா அந்த டெட் எண்டுக்கு அப்புறம் நம்மளால் என்ன ட்ரை பண்ணாலும் நம்ம பயணிக்க முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா
குவிட் பண்ணிடணும். இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவர் கூல்டிசாக் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு சொல்ல வந்து பயன்படுத்துகிறாரு. ஸோ இந்த டிப் வந்து எல்லாருக்கும் எல்லாரோட லைஃப்லேயும் கட்டாயம் இருக்கும். நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும், அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே சரியாக ஆரம்பிக்கும். ஏன் இந்த ஆரம்ப கால ஏற்றம் வருது அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் ஒரு புது முயற்சியில் ஈடுபடுறோம், இல்லை புது ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறோம், ஒரு புது விஷயத்துக்குள்ளே போகிறோம், ஒன்று ட்ரை பண்ணுறோம். அப்படிங்கிற அந்த எந்தூசியாசத்தில் நம்ம நிறைய அப்படியே வளர்ந்துக்கிட்டே போவோம். நமக்கு நிறைய சப்போர்ட்ஸ் வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பிகினர் அப்படிங்கும்போது நிறைய சப்போர்ட் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். லெவல் 1 தான் இருக்கும். அப்போ பிகினருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய உங்களுக்குமே போராடுற தீவிரம் இருக்கும். தோல்வியை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு இலக்கருக்கு எதுவும் இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெற்றியை நம்ம பார்த்துடுறோம். இந்த வெற்றிக்கு அப்புறம் இந்த எந்தூசியாசம் குறைய ஆரம்பிக்கும். இது அப்படியே ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு கொடுத்துருந்த சப்போர்ட்டெல்லாம் நின்றுடும். ஏன்னா நீங்கள் லெவல் 2க்கு போயிட்டீங்க. இப்போ நீங்களே ஆன் யுவர் ஓன் ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது மேலேருந்து அப்படியே கீழே ட்ராப் ஆகிட்டே இருக்கும். இந்த காலகட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அப்போது இந்த ட்ராப் டைமில் நம்மளுடைய எந்தூசியாசம் எல்லாமே குறைஞ்சி கீழே வரும்போது நம்ம இது ஒர்த்தா, இதுக்கு நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடலாமா, இங்கே காத்திருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக முடிவு பண்ணி அந்த டிப்பை கடக்க ட்ரை பண்ணணும். அந்த டைமை வந்து நம்ம லேர்னிங்க்கு தயார்படுத்திக்கணும். ஏன்னா இந்த டிப்பு எதுக்காக நமக்கு ஏற்படுதுன்னா, நம்ம இதை விட மிகப்பெரிய வெற்றிக்கு நம்மளை தயார் செய்கிறதுக்காக தான் அந்த டிப் உருவாகுது அப்படிங்கிறார் செத் கார்டின். ஏன்னா எல்லாராலையும் இப்போ நான் வந்து ஒரு 100 ஃபாலோவருக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இதுவே ஒரு 10,000 ஃபாலோவர் எனக்கு ஒரே நாளில் வந்துட்டாங்கன்னா என்னால் அவ்வளோ ஃபாலோவர்ஸை ஹேண்டில் பண்ண முடியுமா, அவங்க கொடுக்கக்கூடிய கிரிட்டிசிசத்தை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் 100 ஃபாலோவர் ஆகி 1000 ஃபாலோவர் ஆகும்போது நான் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு வந்து அந்த கிரிட்டிசிசத்தை எப்படி எடுத்துக்கிறது, அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ்க்கு நான் எப்படி சர்வ் பண்ணுறதுன்றது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எனக்கு கிடைக்கும். இதை தான் இந்த டிப் வந்து நமக்கு செய்யுது. நம்ம வந்து இந்த டிப்பில் நிறைய விஷயங்களை தயார்படுத்திக்கலாம். ஒரு பெரிய வெற்றிக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு கேப்பு தான் இந்த டிப்புன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வந்து இப்போ அமிதாப் பச்சன் பற்றி சொன்னேன்ல, அமிதாப் பச்சனுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தவங்க வந்து சலீம் ஜாவேத் அப்படிங்கிற அந்த ரைட்டர்ஸ் தான். அவங்க வந்து ஜான்ஜீர் படத்தில் வந்து அவங்க தான் ரைட்டர்ஸாக இருந்தவங்க. அவங்களுக்கும் இதே டிப் வந்து நடக்குது. அவங்க வந்து ஆரம்பத்தில் தொடர்ச்சியாக நிறையா ஹிட் படங்கள் கொடுக்குறாங்க. அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு 7-8 படம் கண்டினியூஸாக ஹிட்டு. ஆனாலும் அவங்க வந்து அந்த சக்ஸஸ் வந்து முழுமையாக அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. பாலிவுட்டில் வந்து யாருமே அவங்கள கண்டுக்காமல் இருக்காங்க. சீதா ஒரு கீதா அந்த மாதிரி ஏதோ ஒரு படம், அந்த படம் பெரிய சில்வர் ஜூப்ளி ஆகி அது பயங்கரமாக ஹிட் ஆகுது. அப்போ கூட அவங்க வந்து 1 வருஷம் வந்து வேலையே இல்லாமல் உட்காந்துருந்துருக்காங்க. அப்போ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேலை இல்லை, காசு இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்காமல் அந்த டைமில் தான் ஜான்ஜீர் அப்படிங்கிற அந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப கையில் இருக்கிற காசெல்லாம் இல்லாமல் காரெல்லாம் விற்றுட்டாங்க. அவங்கக்கிட்ட பணமே இல்லை, எந்த வருமானமும் இல்லாமல் 1 வருஷம் 1.5 வருஷம் சும்மாவே உட்காந்துருந்துருக்காங்க. அப்போ அந்த டைமில் வந்து சும்மா இருக்காமல் இயங்கிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜான்ஜீர் அப்படிங்கிற ஒரு கதையை எழுதி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து, இந்த கதையில் அமிதாப் பச்சன் ஒரு பையன் இருக்கான், அவன் நடித்தானா சூப்பராக இருக்கும், வேறு யார் நடித்தாலும் ஓடாது, ராஜேஷ் கண்ணாவை நடிக்க வைக்கலான்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த கதையில் இவன் நடித்தாதான் நல்லாயிருக்கும்னு அமிதாப்பை நடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சலீம் ஜாவேதோட லைஃபும் மாறுது, இவங்க அமிதாப் பச்சனோட லைஃபும் மாறுது. இந்த டிப்பை வந்து இப்படி தான் சலீம் ஜாவேத் ஹேண்டில் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம எப்போவுமே இந்த டிப்பில் தான் ரொம்ப சோர்வடைஞ்சிருவோம், செயல் அற்று போயிடுவோம், நம்ம எதையுமே செய்யாமல் இருப்போம். அது அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து ரன்னிங் போகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காயம் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த டைமில் ஒரு கேப் விழுந்துடும். ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் கேப் வந்துடும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்து ஒரு மாதிரி
லோ மனநிலையில் இருப்போம். இது அத்லெட் எல்லாருக்கும் இது நடக்கும். ரன்னிங் மட்டும் இல்லை, எல்லா அத்லெட்டுக்கும் நடக்கும். அந்த டைம்லையும் உறுதியாக நின்று மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கறது இருக்குல்ல. ரிஷப் பண்ட்டுன்னு ஒருத்தர் ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயரு, அவருக்கு நடுவில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட் அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு வீட்லேயே இருக்கிற மாதிரி ஆகுது. ஆனால் அதிலருந்து மீண்டு திருப்பி அவர் விளையாடும்போது ஒரு பீக்கை அவர் டச் பண்ணுறாரு. இந்த டிப் எல்லார் வாழ்க்கையிலையும் கட்டாயம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னென்னா ஒவ்வொரு டிப்புலேயும் நம்ம உறுதியாக நின்னோம்னா நிச்சயமாக அதை விட ஏற்கனவே நம்ம பார்த்த சக்ஸஸை விட 2 மடங்கு 3 மடங்கு பெரிய சக்ஸஸை நம்ம பார்ப்போம். ஆனால் எல்லா டிப்பும் வளர்ச்சிக்கானது கிடையாது. அப்போது இது வளர்ச்சிக்கானதா இல்லை டெட் எண்டா அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். அதுக்கு உங்களுக்கு அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும். நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் போகிற பாத் சரியானது தானா? ஏன்னா சில சமயங்களை நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இந்த டிப்பு சரியாகி நம்ம மேலே ஏறிடுவோன்னு. அப்படி இல்லை, எல்லா நேரங்களையும் அது அப்படி இருக்கிறது இல்லை. அது ஒரு டெட் எண்டாக இருக்கலாம். அப்போது அந்த நேரங்களில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கேட்கலாம், ஒரு மென்டார்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட பேசலாம். ஸோ எல்லாமே நம்ம அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா பல வருடங்களை வீணாக்கிடக்கூடாது, நம்ம உழைப்பை வீணாக்கிடக்கூடாது, நம்ம எஃபர்ட்டை வீணாக்கிடக்கூடாது. சரியான ஒரு இடத்துல நம்ம எஃபர்ட்டை சேனலைஸ் பண்ணணும். குவிட் பண்ணிவிட்டு புது முயற்சியில் இறங்கிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னென்னா ஒன் செகண்ட். ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த வீக் கர்வு தான். இந்த வீக் கர்வு தான் உங்களுக்கு விக்டரியை கொடுக்கக்கூடியது. ஸோ என்றைக்குமே ஒரு பேட் டைம் வரும்போது, இதை நான் பேட் டைம் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டிப்பை ஒரு பேட் டைம்னு நான் சொல்கிறேன். நமக்கு எப்போவுமே குட் டைம்ஸ் இருக்காது. சம்டைம்ஸ் வில் ஹாவ் பேட் டைம். ஆனால் இந்த பேட் டைமில் சோர்ந்து போகாமல் உங்களை பெரிய வெற்றிக்கு நம்மளை இன்னும் தயார்படுத்திக்கலாம், நிறையா கற்றுக்கலாம், புது முயற்சிகளை அந்த டைமில் செஞ்சு பார்க்கலாம். இது என்ன பண்ணுவோன்னா உங்களையும் உற்சாகமாக வச்சுருக்கோம், உங்களுக்கான வாய்ப்புகள் அது பெற்றுத்தரும், உங்களை வெற்றிக்கு தயார்படுத்தும். இதை விட பெரிய வெற்றிக்கு உங்களை தயார்படுத்தும். ஸோ இந்த டிப்பை பார்த்து நம்ம எப்போவுமே வீழ்ச்சியை பார்த்து எப்போவுமே சோர்வடைஞ்சிடக்கூடாது. சப்போஸ் அந்த வீழ்ச்சி இல்லை, அது டெட் எண்டுன்னு ஃபீல் ஆச்சுன்னா அப்படியே அதை கைவிட்டுட்டு புது முயற்சிகளில் புது விஷயங்களில் நம்ம தொடங்கலாம். இப்படி இந்த விஷயந்தான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த ஆடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு மறுபடியும் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக்ஸ் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் போடுறேன். அப்புறம் என்னோடய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் போடுறேன். ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா என்னென்னா நிறைய ஃபாரின்லேருந்து எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் பாட்காஸ்ட்டில் யாரும் கமெண்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க போல். அதனால் எனக்கு கமெண்ட் பண்ணுற வெளிநாட்டு நண்பர்கள், ஏன்னா வெளிநாட்டில் எல்லாம் கமெண்ட் பண்ணலாம் போல் இருக்குது நம்ம பாட்காஸ்ட்டுக்கு. ஸோ வெளிநாட்டு நண்பர்கள்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். என்னால் உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளையும் இல்லை அதுக்கு ஒரு லைக்கோ கூட போட முடியாத மாதிரி செட்டிங் இருக்குது. ஸோ நான் என்னடா இவன் கமெண்ட் பண்ணோம் ஒன்றும் ரிப்ளை பண்ணலான்னு நினைக்காதீங்க. எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை. இங்கே கமெண்ட்டுக்கு ரிப்ளை போடுற ஆப்ஷன் கூட இல்லை. மேபி நீ எதிர்காலத்தில் ஸ்பாட்டிஃபைக்காரங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை போடுறவோ இல்லை கமெண்ட் பண்ணுற ஆப்ஷனோ கொடுத்தா நல்லாயிருக்கும். மற்றபடி நான் என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான இதை லிங்க்ஸை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் என்னை பற்றி மேலும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் என்னோட பகிர்ந்துக்கலாம். உங்களோட கிரிட்டிசிசம் இருந்தாலும் அதை என்னோட பகிர்ந்துக்குங்க. நீங்கள் எவ்வளோக்கு என்னோட உரையாடுறீங்களோ அவ்வளோக்கு நான் இன்னும் உற்சாகத்தோடு தினம் உங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன். நான் என்னை மேம்படுத்திக்கவும் தயாராக இருக்கேன். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்கள்
கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. இந்த வியாழக்கிழமை உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான சிறந்த வியாழக்கிழமையாக அமையட்டும். ரொம்ப ஹாப்பியாக இருங்க. எதை செஞ்சாலும் ரொம்ப ஹாப்பியாக செய்யுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு மறுபடியும் இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட மீட் பண்ணுவோம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. டாடா, பை பை.